சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்புள்ளது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் சூழலில் இன்றோடு அவை நிறைவு பெறும் என தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட வாய்ப்புள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்கூட்டியே தொடங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதலில் ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்குவார் என கூறப்பட்ட நிலையில் தற்போது மார்ச் 31ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதன்படி திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கி தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் நிறைவு செய்கிறார். 25 நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை இறுதி செய்ய முடியாமல் திமுக தவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். ஆனந்தூரில் பேசிய அவர், ஒரே நாளில் தலைவர்களை வரவழைத்து தொகுதிகளை இறுதி செய்த ஒரே இயக்கம் அதிமுக தான் என பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களை இறுதி செய்யும் நோக்கில் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் ஸ்கிரீனிங் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேட்பாளர்களின் பெயர்களை இறுதி செய்ய முடியாததால் இன்று காலை 11 மணிக்கு மீண்டும் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் தாங்கள் விரும்பிய தொகுதிகள் கிடைத்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் விசிக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாகவும் இழுபறி ஏதுமில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அக்கட்சியின் தொகுதி தேர்வில் எந்தவித வெளிப்படைத்தன்மையும் இல்லை என்று ஜோதிமணி எம்பி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டிராத சிலர் விற்று தின்பதை பார்க்க வேதனையாக உள்ளதாகவும் ஜோதிமணி எம்பி வேதனை தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். ஏற்கனவே 23 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 127 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியல் வெளியானது. அதிமுகவில் இதுவரை 150 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று 2 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் செய்யவிருக்கிறார். சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க உள்ளார். திருவொற்றியூரில் குப்பன் போட்டியிட உள்ள சூழலில் ஆர்கே நகருக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை இன்று அதிமுக வெளியிட வாய்ப்புள்ளது. முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் பெயர்களையும், இரண்டாவது கட்டமாக 127 வேட்பாளர்களின் பெயர்களும் அறிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் தலைநகர் சென்னைக்கு உட்பட்ட தொகுதிகளோடு சேர்த்து மீதமுள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்படும் என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக 11 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த நிலையில் அடையாறில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வைத்து வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. திருவண்ணாமலையில் திருவள்ளுவர் சிலை அருகே பரப்புரை மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருவண்ணாமலை, செங்கம், கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்தார். ஐம் தமிழன் என்பது தமிழனின் அடையாளம் என கூறிய சீமான், திமுக வெற்றி பெற்றால் ஆந்திராவின் ஒரு மாவட்டமாக திருவண்ணாமலை மாறிவிடும் என விமர்சித்திருக்கிறார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் வரும் 30ஆம் தேதி தவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது. 2வது லிங்க் ரோடு விவேகானந்தர் 2வது தெரு சந்திப்பில் சுமார் 100 பேர் மட்டுமே கூடும் வகையிலான தெருமுனை கூட்டத்திற்கு அனுமதி அளிக்குமாறு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பெரம்பூர் தொகுதி மாவட்ட செயலாளர் சிவா மனு அளித்திருக்கிறார். தேர்தல் பரப்புரைக்கு அனுமதி மறுப்பது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள பாசிச தாக்குதல் என தவேக தலைவர் விஜய் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில், பெரம்பூரில் தேர்தல் பரப்புரை நிகழ்வுக்கு ஒரு நாளுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி திடீரென அந்த இடத்தில் பள்ளம் தோண்டப்பட்டு தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த திடீர் பள்ளங்களும் தடுப்புகளும் எங்கிருந்து வந்தன எனவும் விஜய் கேள்வி எழுப்பினார்.
தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து திமுக அஞ்சுவதாகவும் அதனால்தான் தங்களது பிரச்சாரம் திட்டமிட்டு தடுக்கப்படுவதாக கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுக போல களத்திலேயே இல்லாத கட்சிகளை பார்த்து திமுக ஏன் பயப்பட போகிறது என்ற அவர், விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருப்பதால் அவரை கண்டு திமுக அஞ்சுவதாக நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். சென்னை பெரம்பூர் முல்லைநகர் பகுதியில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட திடீர் உடைப்பை சரி செய்ய மிக குறுகிய பரப்பளவில் பழுதுபார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவை உடனடியாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் விளக்கம் அளித்துள்ளார். அவ்விடத்தில் சென்னை மாநகராட்சியால் எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூர் முல்லைநகர் சந்திப்பில் தெருமுனை பிரச்சாரம் நடத்த மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 3000 பேருக்கு கூட அந்த இடம் உகந்தது அல்ல என கூறி தவேகாவுக்கு என்ஓசி வழங்க மறுத்ததாக எம்கேபி நகர் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். வேறு ஒரு இடத்தில் அனுமதி கோரி மனு அளித்தால் பரிசீலனை செய்வதாக தெரிவித்ததாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளதால் தமிழக தேர்தல் களம் தற்போது 6 முனை போட்டியாக மாறியுள்ளது. கூட்டணிக்கு யாரும் சேர்த்துக் கொள்ளாததால் 60 முதல் 70 தொகுதிகளில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்த புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி 29ஆம் தேதி வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது தொடர்பாக தவேக தலைவர் விஜயுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்தியிருக்கிறார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், விஜய் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருந்தால் அது தங்களின் வாக்கு வங்கியை பாதித்திருக்கும் என்றார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் தனியார் நிறுவன ஊழியர்கள் வாக்களிக்கும் வகையில் ஏப்ரல் 23ஆம் தேதி சம்பளத்துடன் கூடிய விடுப்பளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. ஈரானுடனான மோதல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்புடனான பிரதமர் மோடியின் தொலைபேசி உரையாடலில் டெஸ்லா நிறுவனர் எலன் மஸ்க் பங்கேற்றதாக தகவல் கசிந்திருக்கிறது. இரு நாடுகளின் தலைவர்கள் பேசும்போது மூன்றாவதாக ஒரு தனிநபர் பங்கேற்பது அரிய நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த உரையாடலில் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக திறக்க வேண்டியது உள்ளிட்டவையின் முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களோடு பிரதமர் மோடி காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க மத்திய அரசால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் மாநில அரசால் எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டது. அனைத்து மாநிலங்களுக்கும் கூடுதலாக 20% வணிக சிலிண்டர்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் காரணமாக 30% குறைக்கப்பட்டு பின்னர் 50% உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது இயல்பு நிலைக்கு வணிக சிலிண்டர்களின் விநியோகத்தை உறுதி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேஸ் தட்டுப்பாடு காரணமாக தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் சிஎன்ஜி எரிவாயு நிரப்ப முடியாமல் ஆட்டோ ஓட்டுநர்கள் தவித்து வருகின்றனர். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழல் காரணமாக இந்தியா கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டால் தவித்து வருகிறது. இந்த நிலையில் ஹைதராபாத்தில் ஆட்டோக்களுக்கு சிஎன்ஜி எரிவாயுவை நிரப்புவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா புதிய கட்சி ஒன்றை தொடங்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். ஏப்ரல் 25ஆம் தேதி ஹைதராபாத் அருகே முனிராபாத் பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தனது கட்சியின் அதிகாரப்பூர்வ பெயரையும் கொடியையும் அறிமுகம் செய்ய உள்ளதாக கவிதா தெரிவித்திருக்கிறார். காஞ்சிபுரம், பெரம்பலூர், தென்காசி மற்றும் தஞ்சை உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர்களை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் எஸ்பியாக ஜவஹர், பெரம்பலூர் எஸ்பியாக பிரபாகர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல தஞ்சை எஸ்பியாக சுந்தரவதனம், தென்காசி எஸ்பியாக மயில்வாகனன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் தனியார் மதுபான ஆலை நிறுவனத்தின் காரில் இருந்து 60 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். எழும்பூர் தொகுதிக்குட்பட்ட புரசைவாக்கம் பகுதியில் அக்கார்டு டிஸ்டிலரிஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்ட போது அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 60 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப இன்னும் ஒரே ஒரு அமாவாசை மட்டும்தான் பாக்கி உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் விமர்சனம் செய்திருக்கிறார். கரூர் அருகே சுக்காலியூர் ரவுண்டானா பகுதியில் கிருஷ்ணராயபுரம், அரவக்குறிச்சி மற்றும் குளித்தலை தொகுதி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை செய்த அவர் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் பொற்கால ஆட்சி அமையும் என்று கூறினார். யார் வேட்பாளர் என்பது முக்கியமல்ல என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதே தங்களின் இலக்கு என்றும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ தெரிவித்திருக்கிறார். தாம் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிட விரும்புவதாகவும் அவர் கூறினார். பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சென்னை திருவொற்றியூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். வடிவுடையம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் தொடர்ந்து பட்டினத்தார் ஜீவசமாதி கோவிலுக்கு சென்று தரையில் அமர்ந்து சில நிமிடங்கள் தியானம் செய்தார். பின்னர் அங்கிருந்த கட்சி தொண்டர்களோடு உரையாடிவிட்டு சென்றார். அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் சிலர் நிற்க விரும்பினாலும் தாமரை சின்னத்தில் நிற்க வேண்டும் என பாஜக அழுத்தம் கொடுப்பதாக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டினார். திமுக கூட்டணியில் உள்ளவர்களை நிர்பந்திக்கும் எண்ணம் திமுகவிற்கு இல்லை என்றும் அவர் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் புரட்சி பாரதம் கட்சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அறிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேவி குப்பம் தொகுதியில் இந்த முறையும் தாம் தான் வேட்பாளர் என தெரிவித்திருக்கிறார். பெயருக்காக பல கட்சிகளை கூட்டணியில் வைத்துக் கொண்டு அவர்களை எல்லாம் திமுகவில் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு திமுக பயணிப்பதாக பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயதாரணி விமர்சனம் செய்தார். தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து கமல், வைகோ விலகக்கூடிய அளவுக்கு திமுக அழுத்தம் கொடுப்பதாக குற்றம் சாட்டிய அவர் அக்கட்சிகளை திமுக விழுங்கி வருவதாக விஜயதாரணி தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவி அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் பேராசிரியர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரில் பேராசிரியர் ஞானவேல் பாபு என்பவர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாகவும் போனிலும் ஆபாசமாக பேசி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மாற்றுத்திறனாளிகள் மீதான தாக்குதல் மிக தீவிரமானது என காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் எழும்பூர் காவல்துறை ஆணையர் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் அமைதியாக கூடிய மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்களை போலீசார் தாக்கியதாக புகார் எழுந்தது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கடந்த 25ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் 7 பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆந்திர மீன்வளத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகை மீட்டு தரக்கோரி காசிமேடு மீன்பிடி துறைமுக இயக்குநர் அலுவலகத்தை விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தினர் முற்றுகையிட்டனர். செந்தாமரை செல்வன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற போது நெல்லூர் கடல் பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி படகு பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை திருவான்மியூர் பகுதியில் பட்ட பகலில் வீட்டிற்குள் புகுந்து திருட முயன்றதாக சரித்திர பதிவேடு குற்றவாளியை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வேளச்சேரி பகுதியைச் சேர்ந்த புஷ்பராஜ் என்ற அந்த நபர் திருவான்மியூர் சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநரான வடிவேல் என்பவரது வீட்டில் திருட முயன்ற போது பிடிபட்டார். விழுப்புரத்தில் மகப்பேறு விடுப்பு எடுத்ததற்காக தங்களை தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை என கூறி அரசு கல்லூரி முதல்வருக்கு எதிராக மாவட்ட ஆட்சியரிடம் 5 மாணவிகள் புகார் அளித்துள்ளனர். டாக்டர் எம்ஜிஆர் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வரும் அந்த மாணவிகளுக்கு போதிய வருகை பதிவேடு இல்லாததால் செமஸ்டர் தேர்வு எழுத கல்லூரி முதல்வர் தாமரை கண்ணன் அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. சென்னை மணலியில் உள்ள பெரியமாத்தூர் குளத்தை சீரமைக்க மாநகராட்சி சார்பில் ஒதுக்கப்பட்ட நிதியை அதற்கு செலவழிக்காமல் திமுக கவுன்சிலர் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்துள்ளது. ஆர்டிஐயில் பெற்ற ஆவணங்களின் அடிப்படையில் குளத்தை தூர்வார 25 லட்சம் ரூபாய் மாநகராட்சி ஒதுக்கீடு செய்த நிலையில் அதனை திமுக கவுன்சிலர் காசிநாதன் முறைகேடு செய்ததாக கூறப்படுகிறது.
சென்னையில் 2 நாட்களாக நோட்டமிட்டு ஆட்டோவை இரவோடு இரவாக இருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சதானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமன் தனது ஆட்டோவை டிடிகே நகரில் உள்ள தனது மாமியார் வீட்டின் முன்பாக நிறுத்தி இருந்தார். அந்த ஆட்டோவை பைக்கில் வந்த 2 மர்ம நபர்கள் தள்ளிக்கொண்டே திருடிச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பிளாஸ்டிக் பக்கெட்டில் இருந்த தண்ணீரில் தலைக்குப்புற விழுந்து 2 வயது ஆண் குழந்தை உயிரிழந்தது. பங்கன்தொட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாபு லதா தம்பதியின் 2 வயது ஆண் குழந்தை தர்ஷன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் தண்ணீரில் தலைக்குப்புற விழுந்து மூச்சு திணறி குழந்தை உயிரிழந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தந்தை கொலைக்கு பழிதீர்த்த மகன் உட்பட 7 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து ஒசூரில் உள்ள மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கர்நாடகாவின் மங்கம்பாளையத்தைச் சேர்ந்த சையத் இஸ்மாயில் என்பவரை பொம்மனஹள்ளியைச் சேர்ந்த சையத் இர்சாத் என்பவர் தமது நண்பர்கள் 6 பேரோடு சேர்ந்து வெட்டி கொன்றதாக 2019 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தொடர்ச்சியாக நடக்கும் மணல் கடத்தலால் நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. செந்தாரப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் மண் கடத்தும் வாகனங்களின் அதிவேகத்தால் விபத்துகள் நேரிடுவதாகவும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழிவின் விளிம்பில் உள்ள தேவாங்குகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அழகர்கோவில் மலை அடிவார பகுதியான கேசம்பட்டி, காடுமிட்டான்பட்டி, சேக்கிப்பட்டி மற்றும் கம்பூர் ஆகிய இடங்களில் அரிய வகை சாம்பல் நிற தேவாங்குகள் காணப்படுவதாக கூறப்படுகிறது. கோவையில் சுமார் 18 கிராம் தங்கத்தை வாங்கிக் கொண்டு நகை செய்து கொடுக்காமல் மோசடி செய்ததாக பாஜக இளைஞர் அணியைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். கெம்பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்த நகை வடிவமைப்பாளரான மனோகர் என்பவர் நகைக்கடை உரிமையாளரான லட்சுமி நரசிம்மராஜு என்பவரிடம் நகை செய்து தருவதாக கூறி 142 கிராம் தங்கத்தை வாங்கி ஏமாற்றியதாக புகார் கூறப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அழகர் கோவிலில் உள்ள கல்லழகர் கோவில் யானை சுந்தரவள்ளி பாகனுடன் சேர்ந்து ஆனந்த குளியல் போடும் வீடியோ வெளியாகியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து யானையை பாதுகாக்கும் வகையில் தினமும் 2 முறை யானை குளிக்க வைக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட இளைஞர் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எழுமலை கிராமத்தைச் சேர்ந்த விஜய் ஆனந்த் என்பவரை அடிதடி தகராறு சம்பவம் தொடர்பாக விசாரிக்க சென்ற போது அவரது வீட்டிலிருந்து பட்டாக்கத்தி, துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கண்டுபிடித்து போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள், கப்புகள் உள்ளிட்ட பொருட்களை மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். போலீஸ் நிலையம் எதிரே உள்ள கடைகளில் நடத்தப்பட்ட இந்த திடீர் சோதனையின் போது 4.5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 3 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அரசு பேருந்தில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர் எடுத்துச் சென்ற 2,28,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை பறிமுதல் செய்தது. பெரியமதூர் பகுதியைச் சேர்ந்த பிரியா என்பவர் உறவினரின் திருமண செலவுக்காக அந்த பணத்தை எடுத்துச் சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்பெண்ணிடம் உரிய ஆவணம் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பத்தூர் அருகே தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் ஆபாசமாக பேசியதால் மனமுடைந்ததாக கூறி விவசாயி மண்ணெண்ணெய் ஊற்றி தீ குளித்து தற்கொலைக்கு முயன்றார். சின்ன பசலிக்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த தவமணி என்பவர் ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கி டிராக்டர் வாங்கியுள்ளார். 41 மாதங்கள் தவணை தொகையை செலுத்திய நிலையில் கடந்த 10 மாதங்களாக கடன் தவணையை செலுத்த முடியவில்லை என கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்துலி அருகே கள்ளசாராயம் விற்பனை செய்து வந்ததாக பெண் ஒருவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2.5 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். சின்ன கந்துலி பகுதியைச் சேர்ந்த சாமந்தி என்பவரது வீட்டை போலீசார் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்த போது வீட்டிற்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கள்ளசாராயம் கண்டுபிடிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் கர்நாடக மாநில மதுபான பாக்கெட்டுகளை விற்றதாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். 55 வயதான காசி என்ற அந்த நபரிடம் இருந்து 240 மதுபான பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இவர் கர்நாடகாவில் குறைந்த விலைக்கு மதுபான பாக்கெட்டுகளை வாங்கி வந்து கூடுதல் விலைக்கு விற்றது விசாரணையில் தெரிய வந்தது.
லடாக் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்ரீநகர் லே நெடுஞ்சாலையில் சோஜிலா கணவாய் அருகே வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது மலைப்பகுதியில் இருந்து பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் வாகன ஓட்டிகள் சிக்கிக் கொண்டதில் 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் போட்டி இன்று தொடங்கும் நிலையில் பெங்களூருவில் நடக்கும் தொடக்க போட்டிகளை காண கர்நாடகாவைச் சேர்ந்த எம்பி எம்எல்ஏக்களுக்கு தலா 2 விஐபி பாஸ்கள் வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் ஜி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். ஐபிஎல் போட்டிகளை காண தங்களுக்கு இலவச டிக்கெட் வழங்க வேண்டும் என்றும் அதுவும் குடும்பத்தோடு கண்டுகளிக்க தலா 4 பாஸ்கள் தர வேண்டும் என்றும் எம்எல்ஏக்கள் கோரிக்கை வைத்தனர். மத்திய இஸ்ரேலில் உள்ள ராணுவ தளங்கள் மற்றும் வளைகுடா பகுதி முழுவதும் உள்ள பல அமெரிக்க ராணுவ படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் போரின் 83வது அலை தாக்குதலில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கொத்து குண்டுகள், ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியதாக IRGC தெரிவித்திருக்கிறது. ஈரானின் மூத்த தலைவர்களை படுகொலை செய்வதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இலக்கு பட்டியல் வைத்திருப்பதாக ஐநாவுக்கான ஈரானின் நிரந்தர பிரதிநிதி அமீர் சயீத் ரிவானி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனை தடுத்து நிறுத்த கோரி ஐநா சபைக்கு கடிதம் எழுதியிருக்கும் ஈரான் பிரதிநிதி நாட்டின் தலைவர்கள் கொல்லப்படுவது சர்வதேச சட்ட மீறல் என குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் மீது தரைவழி தாக்குதல் நடத்த நினைத்தால் அமெரிக்கா பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என ஈரானின் ராணுவ தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அலி ஜகான்சாகி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் படைத்தளங்களை ஆபத்தில் ஆழ்த்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் தீவிரமடைந்தால் தாங்களும் போரில் இறங்க நேரிடும் என ஏமனின் ஹவுட்டி இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுத்தி எச்சரித்திருக்கிறார். ஈரான் மீதான தாக்குதல்களை நியாயமற்றது என கண்டித்திருக்கும் அவர் ஈரானை பாதுகாக்கும் பணியில் ஹவுட்டி படைகள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பாவுடனான ரஷ்யாவின் உறவுகள் நெருக்கடியில் இருப்பதாகவும் ஆனால் அதற்கு தாங்கள் காரணமில்லை என அந்நாட்டு அதிபர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றிய புட்டின் ஐரோப்பிய நாடுகளோடு தூதரக உறவுகளை மீட்டெடுப்பதில் ரஷ்யா தொடர்ந்து திறந்த மனதோடு இருந்து வருவதாகவும் இது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான விருப்பத்தை காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகளை தாக்குவதற்கு ஈரானுக்கு உளவு தகவல்களை வழங்கவில்லை என ரஷ்யா மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் கூட்டாளி நாடு என்ற வகையில் தாங்கள் ஈரானுக்கு ராணுவ உபகரணங்களை மட்டும் வழங்கியதாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபரின் பொய்களை நம்பி ஹோர்முஸ் நீரிணையை கடக்க வேண்டாம் என ஈரான் மீண்டும் எச்சரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை திறந்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிய பொய்களை நம்பி கடக்க முயன்ற 3 கப்பல்கள் திருப்பிவிடப்பட்டதாகவும் தங்களின் அனுமதியின்றி ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரான்ஸ் நாட்டில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவை சந்தித்து இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் G7 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியா, பிரேசில் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு ஜெர்மனியின் சாக்லேட் தயாரிப்பு நிறுவனங்கள் பாரம்பரியமான முயல் வடிவ சாக்லேட் உற்பத்தியில் முழுவீச்சில் இறங்கியுள்ளன. ஈஸ்டர் கொண்டாட்டங்களின் சின்னங்களாக முட்டையும் முயலும் பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரம் உலகம் முழுவதும் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் இரவு பகலாக சாக்லேட் தயாரிப்பில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையில் இந்தியாவின் கிரிக்கெட் திருவிழாவான 19வது IPL தொடர் பெங்களூருவில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மோத உள்ளன. இன்று தொடங்கும் IPL மே 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதால் ரசிகர்கள் குஷியில் உள்ளனர். ஈரானில் உள்ள பள்ளி மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட குழந்தைகளுக்காக அந்நாட்டு கால்பந்து வீரர்கள் அஞ்சலி செலுத்தினர். துருக்கியில் உள்ள அந்தல்யாவில் நைஜீரியா அணிக்கு எதிரான நட்பு முறை கால்பந்து போட்டி தொடங்குவதற்கு முன்னதாக இந்த அஞ்சலி நிகழ்வு நடந்தது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த புகழ்பெற்ற பாடகர் SP பாலசுப்ரமணியம் உருவச்சிலை திறப்பு விழாவில் கலந்து கொள்ள நடிகர் ரஜினிகாந்துக்கு விஜய் யேசுதாஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார். வரும் 31ஆம் தேதி சிலை திறப்பு விழா நடைபெற உள்ளது.
பாலிவுட் நடிகை மலைக்கா அரோரா குறித்து சமூக வலைதளங்களில் பரவி வரும் டேட்டிங் வதந்திகளுக்கு அவர் விளக்கம் அளித்துள்ளார். 52 வயதான மலைக்கா அரோரா கணவருடன் விவாகரத்து பெற்ற நிலையில் நடிகர் அர்ஜுன் கபூரை காதலிப்பதாக தகவல் வெளியானது. இதற்கு பதிலளித்த அவர், இப்படிப்பட்ட செய்திகள் ஆரம்பத்தில் தன்னை பாதித்ததாகவும் ஆனால் தற்போது தானும் தன் மகனும் இதை பார்த்து சிரிப்பதாகவும் தெரிவித்தார். ரத்னகுமார் இயக்கத்தில் உருவாகி வரும் 29 திரைப்படத்தின் செகண்ட் சிங்கிள் ஏப்ரல் 1ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. விது பிரீத்தி அஸ்ரானி நடிப்பில் உருவாகி வரும் இத்திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான சீலே சீலே பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புனித வெள்ளியை முன்னிட்டு புதுக்கோட்டையில் புனித சிலுவை பாதை பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை நகர் மன்றத்திலிருந்து தொடங்கி நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வந்து திரு இருதய ஆலயத்தை பேரணி வந்தடைந்தது. இந்த பேரணியில் இயேசுவின் தியாகங்களை போற்றும் வகையில் கிறிஸ்தவ பெருமக்கள் கையில் சிலுவையை ஏந்தி இறை பாடல்களை பாடிச் சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டையில் உள்ள ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் நடந்த திருக்கல்யாண வைபோக நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் மேற்கொண்டனர். முன்னதாக காமாட்சி அம்மன் மற்றும் ஏகாம்பரநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்து பல்வேறு வண்ண பூ மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள 108 சிவாலயத்தில் உலக மக்கள் நலம் பெற வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். திருமண பாக்கியம், தம்பதியர்கள் மன ஒற்றுமை, மாங்கல்ய பலம், நோய் நிவர்த்தி உள்ளிட்ட பலன்கள் கிடைப்பதாக நம்பும் பெண்கள் பூஜைகள் செய்தும் தேங்காய் உடைத்து தீபாராதனை காட்டியும் வழிபட்டனர். தவக்காலத்தை முன்னிட்டு பூண்டி மாதா ஆலயத்தில் நடந்த சிலுவைப்பாதை ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். புனித மிக்கேல் ஆலயத்தில் இருந்து கும்பகோணம் மறைமாவட்ட பிஷப் சிலுவைப்பாதை ஊர்வலத்தை புனித நீரை தெளித்து தொடங்கி வைத்தார். இதில் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் பங்குனி உத்திர பெருவிழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சியில் வெள்ளி திருத்தேரில் ஏலவார் குழலை அம்மையாருடன் ஏகாம்பரநாதர் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநவமியை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலில் கருட வாகனத்தில் ராமபிரான் எழுந்தருளினார். ராமர், சீதாதேவி, லட்சுமணர் கருட வாகனத்தில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் சுற்றி வந்ததை அடுத்து கோயில் யானை ராமலட்சுமி தும்பிக்கை உயர்த்தி ராமபிரானை வணங்கியது பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. திருச்சி திருவரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலில் பங்குனி திருநாளின் 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் நம்பெருமாள் தங்க கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது. பல்லக்கில் புறப்பட்ட நம்பெருமாள் கோயிலை சுற்றி சித்திரை வீதிகளில் வலம் வந்து ரங்கவிலாச மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். OnePlus நிறுவனத்தின் Note 6 மொபைல் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்பே அதன் விலை நிலவரங்கள் இணையத்தில் கசிந்துள்ளன. அதன்படி இந்தியாவில் OnePlus Note 6 விலை 35,000 ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. முந்தைய Nord மாடல்களுடன் ஒப்பிடுகையில் இது ஒரு குறிப்பிடத்தக்க விலை உயர்வு என கூறப்படுகிறது.